தாவேக்கால பேசும் இந்த நபர்கள், இந்த தொண்டர்கள் எல்லாம் வெறி பிடிச்சவனுங்களாட்ட பேசுகிறானுங்க. ஜனவரி 9th or 10th வந்து இந்த ஜனநாயகன் அண்ட் அந்த ரெண்டுமே ரிலீஸ் ஆகுது, பராசக்தி. அப்போ வந்து அந்த விஜயோட ஒரு தொண்டன் சொல்கிறான், நாங்கள் வந்து எங்கள் தலைவா படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணாட்டி நாங்கள் வந்து சிவகார்த்திகேயனை தேட்டர்ஸை எரிச்சிருவோம்னா, அப்போது அவங்களோட என்ன மனத்தில் இருக்காங்க, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி வந்து அவங்கள விடாட்டி எப்படி அடுத்தவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அயோக்கியத்தனம் ரவுடிசம் பண்ணுறவங்களாம் அங்கங்கேயே உதைக்கணும். நான் கடவுள் தனக்கு ஒன்று வேண்டிட்டேன், கடவுளே நீ நிஜமாகவே ஒருத்தன் இருக்கிறேன்னா ஜனநாயகன் படம் அந்த சொன்ன தேதிக்கு வேறு என்றைக்கு தான் ரிலீஸ் ஆகிட்டு போட்டு சனி முடிச்சவங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் அன்றைக்கி அந்த தெனாவிட்டு அகங்காரத்தில் பேசினா பாரு, அந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே எங்களோட ரிலீஸ் ஆகாட்டி நாங்கள் தேட்டரெல்லாம் ஏறிப்போனால் எங்கடா அந்த பரதேசி பேசினவன் போய் எரிச்சு பாருடா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவன் எவ்வளோ பொம்பளை வாழ்க்கையை கெடுத்துருக்குறான், அவனும் அவங்க அப்பனும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு இண்டஸ்ட்ரி பற்றி எங்களுக்கெல்லாம் தெரியும். ஐ வாஸ் அ ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் ஐ வாஸ் அ ஃபிலிம் ஃபைனான்சியர், இவ்வளவும் பண்ணியிருக்கேன். எனக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தெலுங்கு அண்ட் தமிழ் மலையாளத்தில் ஓரளவுக்கு எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஈவன் இன் ஹிந்தி நாட் எங்களுக்கு இல்லாமல் ஒன்றும் கிடையாது. என்னமோ பெரிய ஒரு உலகமாட்டா நடிகை நாட்டம். இப்போ இவன் ஒராட்டி நாடே இதாகிட போகுது. இப்போ வந்து அவன் வந்து அவனோட 200 கோடியை விட்டுட்டு வரல, 200 கோடி பிச்சை காசு இங்கே வந்து 2 லட்சம் கோடி அடிக்கணும். அப்போது அவன் வந்து 200 கோடி தியாகம் பண்ணிட்டு வரல. இந்த முட்டாள்தனம் இதெல்லாம் இவங்களுக்கு புரியாமல் பைத்தியக்காரங்களாட்டம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆதவ அர்ஜுனா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அந்த பரதேசி எங்கே இருந்திருப்பான்? பிச்சைக்கார பையன் அவன் பேசுகிறான் இன்றைக்கி அரசியல். இன்னும் ஜென்சி என்னமோ உங்கள் இளைஞர் அணியை நீங்கள் தவிர்த்து விட்டுட்டா நாங்கள்லாம் வரமாட்டோம்னு நினச்சிக்கிறீங்களா? எதுக்கிறதுக்கு நான் ஒரு தனி பொம்பளையை எதுக்கிறதுக்கு தைரியம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. நீ தான் தீய சக்தி. வணக்கம் கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இன்றைக்கு தைப்பூசம் ப்ளஸ் இன்றைக்கி தை பௌர்ணமி, ஒரு விசேஷமான நாள். நான் வந்துட்டு நேற்று தான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். பட் நான் இன்றைக்கி டெஃபினட்டாக இந்த இது பேசணும்னு நினச்சிட்டு மக்கள் மத்தியில் பல்வேறு சர்ச்சைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ எல்லாருமே ஒரு எலெக்ஷன் ஃபீவரில் தமிழ்நாட்டில் ப்ளஸ் வெஸ்ட் பெங்கால், கேரளா, பாண்டிச்சேரி அண்ட் அஸ்ஸாமில் இந்த எலெக்ஷன் ஃபீவர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எல்லாருமே நினச்சிக்கிறாங்க அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க சொல்லிட்டு. நேற்று வந்து ஒரு அரசியல் கட்சி, ஒரு ஆல் இண்டியா அரசியல் கட்சியிலேருந்து ஒரு நபர் நான் சந்திச்சிருந்தேன். அப்போ வந்து அவர் என்னை கேட்டார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த அலையன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? நான் சொன்னேன், அலையன்ஸுகள் இன்னும் உடையும். தட் இஸ் இப்போ தான் இன்றைக்கி தான் February 1, இன்னும் ஒரு 28 நாள் இங்கே இருக்குது, மார்ச்சில் இன்னொரு 31 நாள் இருக்குது, ஏப்ரலில் இன்னும் இருக்குது. எப்போ எந்த அலையன்ஸ் உடையுமோ தெரியல, பட் கண்டிப்பாக உடையும். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து இந்த தாவேக்காலேருந்து ஒரு பெரிய ஒரு இது பண்ணுறாங்க. தட் இஸ் ராம்தாஸ் பெரியவர் எங்களோட அலையன்ஸ் போட்டுட்டார், பிரேம்லதா அலையன்ஸ் போட்டுட்டாங்க. நான் ஒன்று சொல்ல விரும்பல, எஸ்பெஷலி இந்த தாவேக்கால பேசும் இந்த நபர்கள், இந்த தொண்டர்கள் எல்லாம் வெறி பிடிச்சவனுங்களாட்ட பேசுகிறானுங்க. நான் நிஜமாகவே கடவுள்கிட்ட தேங்க்யூ எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? கடவுள் வந்து சர்டன் டைம்ஸ் நான் கேட்குறது என்னோடய ப்ரேயரை ஆன்சர் பண்ணுறார். எங்கேயெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த ஜனவரி 9th or 10th வந்து இந்த ஜனநாயகன் அண்ட் அந்த சிவகார்த்திகேயனோட படம் ஏதோ ஒன்று ரெண்டுமே ரிலீஸ் ஆகுது, பராசக்தி. அப்போ வந்து அந்த விஜயோட ஒரு தொண்டன் சொல்கிறான், நாங்கள் வந்து எங்கள் தலைவா படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணாட்டி நாங்கள் வந்து சிவகார்த்திகேயனை எரிச்சிடுவோம், கொன்னுடுவோம், இந்த தேட்டர்ஸை எரிச்சிடுவோம்னா, அப்போது அவங்களோட என்ன மனத்தில் இருக்காங்க, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி வந்து அவங்கள விடாட்டி எப்படி அடுத்தவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு
நிஜமாகவே இவனுங்கெல்லாம் யோகிய சிகாமணியில் இருந்தால் நாட்டு மக்களுக்காக சேவை பண்ண வந்திருந்தானா இந்த விஜய் நிஜமாக எனக்கு வார்த்தைகள் வருது, இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு. அவன் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டான், அவன் தொண்டை பேசுகிறதெல்லாம். அட்லீஸ்ட் அந்த தொண்டனுக்கு சொல்லணும், தம்பி இப்படிலாம் பேசாத, இது வந்து ஒரு தொழில், 10 படம் வரும். வாட் இஃப் அன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் படமும் இல்லாட்டி இன்னொரு 4-5 ஹீரோஸ் படம் வருதாங்க, என்ன பண்ணுவான்? இப்போ எப்படி பேசுவானுங்களா? இதெல்லாம் திமிர் எடுத்துக்கிட்டு இந்த அராஜகத்தெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கு பார்த்துட்ருக்கு எனக்கு தெரியல. இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நாங்களாம் பேசுனா எங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுறீங்களா மிஸ்டர் ஸ்டாலின், உங்கள் போலீஸு? இவனுங்கெல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க. நாங்களாலும் அந்த ஊழல் பண்ணியிருந்தால் அதை பற்றி தான் பேசுகிறோம். இந்த மாதிரி கெட்ட இந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் பேசுகிறது இல்லை. அப்போ அவனுங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறது நீங்களும் தான். நீங்களும் அதை ரசிக்கிறீங்களாட்டம் இருக்குது, இல்லாட்டி உங்கள் கவனிப்புக்கு கொண்டு வராங்களா உங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெரியாது. ஏன்னா நீங்களே எல்லாம் வீடியோ பார்க்கணுன்னு முடியாது. பட் அட்லீஸ்ட் உங்களோட அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பேசுகிறவங்கள கூப்பிட்டு, தம்பி இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லணும். ஆனால் நீங்களும் அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க. ஏன்னா தொட்டால் எங்கே இந்த பிசாசுங்கெல்லாம் வந்து ரோட்டில் வந்து குதிக்கும்னு சொல்லி. ரோட்லலாம் வந்து குதிச்சேன்னா மாதிரி ஆட்களும் இறங்குவாங்க. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனம் ரவுடிசம் பண்ணுறவெல்லாம் அங்கங்கேயே உதைக்கணும். அது என்ன அவ்வளோ ஒரு அகங்காரம்? தட் இஸ் உன்னோட விஜய் படம் தான் வரணுன்னா, நான் கடவுள் தனி ஒன்று வேண்டிட்டேன். கடவுளே, நீ நிஜமாகவே ஒருத்தன் இருக்கிறேன்னா இந்த ஜனநாயகன் படம் அந்த சொன்ன தேதிக்கு வேறு என்றைக்கு தான் ரிலீஸ் ஆகிட்டு போட்டேன், சனி முடித்தவங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் அன்றைக்கி அந்த தெனாவிட்டு அகங்காரத்தில் பேசினா பாரு, அந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே எங்களோட ரிலீஸ் ஆகாட்டி நாங்கள் தேட்டரெல்லாம் ஏறிப்போனால் எங்கடா அந்த பரதேசி பேசினவன் இப்போ எரிச்சு பாருடா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களெல்லாம் விட்டு லாடம் தான் அடிக்கணும். நிஜமாக ஐம் நாட் அ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஆல் தட். பட் இது வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு லா அண்ட் ஆர்டர் இல்லை, ஒரு பிரின்சிபல்ஸ் இல்லை வாழ்க்கையில். என்ன வந்து உங்கள் விஜய் பண்ணிட்டு போகிற அந்த பொம்பளைங்க பேசுதுங்களே, நீங்கள்லாம் என்ன ரகத்து பொம்பளைங்க? உன் புருஷன் அவனை விட்டு போட்டு வேறு ஒருத்தையோடு அவன் போய் த்ரிஷாவை லவ் பண்ண நீங்கள் என்னடி பண்ணுவீங்க? இப்போ உன் புருஷன் உன் மாதிரியே நான் வந்து த்ரிஷாவை தான், என் கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி இருக்கிறா, நான் த்ரிஷாவை தான் காதலிக்கிறேன்னு சொன்னேன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களாடி? உங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு சொன்ன ஒரு மங்கானி மயிரும் கிடையாதா? தர்தரம் பிடிச்சவளுக்கு நீங்கள்லாம் பொம்பளைங்கன்னு சொல்லிட்டு என்னமோ குதிக்கிறீங்க. அவன் எவ்வளோ பொம்பளை வாழ்க்கையை கெடுத்துருக்குறான், அவனும் அவங்க அப்பனும். எங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களுக்கு இண்டஸ்ட்ரி பற்றி எங்களுக்கெல்லாம் தெரியும். ஐ வாஸ் அ ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் ஐ வாஸ் அ ஃபிலிம் ஃபைனான்சியர், இவ்வளவும் பண்ணியிருக்கேன். எனக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தெலுங்கு அண்ட் தமிழ், மலையாளத்தில் ஓரளவுக்கு எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஈவன் இன் ஹிந்தி நாட் எங்களுக்கு இல்லாமல் ஒன்றும் கிடையாது. என்னமோ பெரிய ஒரு உலகமாட்ட நடிகன் ஆட்டம். இப்போ இவன் ஒராட்டி நாடே இதாகிட போகுது. இப்போ வந்து அவன் வந்து அவனோட 200 கோடியை விட்டுட்டு வரல. 200 கோடி பிச்சை காசு. இங்கே வந்து 2 லட்சம் கோடி அடிக்கல. அப்போது அவன் வந்து 200 கோடி தியாகம் பண்ணிட்டு வரல. இந்த முட்டாள்தனம் இதெல்லாம் இவங்களுக்கு புரியாமல் பைத்தியக்காரங்களாட்டம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பிஜேபி இதில் பேசும் பிஜேபி ஸ்வச்சுன்னு சொல்லிட்டு யாரோட போய் அலைன்ஸ் போட்டிருக்கீங்க? அங்கே நீங்களும் ஊழல்வாதிங்க தான், நீங்கள் ஒன்றும் பெரிய உத்தம புத்திரர்கள் கிடையாது. பட் நீங்கள் போட்டிருக்க அலைன்ஸ் யாரோட போட்டிருக்கீங்க? கொள்ளக்காரன் பொம்பளை பொறுக்கீங்க. இந்த மாதிரி விஜயும் ட்ரை பண்ணிங்க, அது எப்படியோ மிஸ்ஃபயர் ஆகிடுச்சு. விஜயை மறைச்சி பார்த்துருக்கீங்க. விஜய் வந்து காங்கிரஸ் அலைன்ஸை டிஎம்கே அலைன்ஸை உடைக்கிறதுக்கு காங்கிரஸோட அலைன்ஸ் போட பார்த்தீங்க விஜய் வச்சு. எதுவுமே இன்னும் வேலை ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இன்னும் டைம் இருக்குது. எவ்வளோ இன்னும் புது அதிசயங்கள் நடக்கும். இந்த அலைன்ஸ் போட்டுற உடனே எல்லோரும் குதிச்சிட்ருக்காங்க கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ராம்தாஸ், அவ்வளோ வயசு வந்துட்டு ஒரு டாக்டர், படித்தவர். உன் பையன் ஒரு படித்த டாக்டர். அவன் எவ்வளோ ஊழல் பண்ணிக்க அவன் மனசாட்சிக்கு தெரியும். இப்போலாம் நாங்கள் இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா
எங்கள் கீழே எந்த இதுவும் கிடையாது. ஆனால் வி நோ தட் யூ ஹவ் டன் இது பெரிய பெரிய கரப்ஷன். இந்த மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் இல்லீகலாக சேங்ஷன் கொடுத்து அந்த கேத்தன் தேசாய் அவன் ஒரு ஃப்ராட் ஒன்று இருந்தான் டெல்லியில், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அவனை வச்சு பண்ணிங்க. அப்போ வந்து நீங்கள் யாரோட கை கோர்த்துக்கிறீங்க? எல்லாருமே ஃப்ராடுங்க, எல்லாருமே ஊழல்வாதிக தான். இந்த இபிஎஸ் அவன் பேசுகிறான், இவெல்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கெல்லாம் ஒரு நாக்கு, அந்த நாக்கில் ஒரு நரம்பு இல்லை. நீ எல்லாம் பாருங்கள், நான் வந்து இங்கே நிஜமாகவே நீங்கள் நினைக்கலாம், என்னடா இந்த அம்மா ஒரு சாவை கொச்சப்பட்ட சாவை பற்றி நான் இவனுங்கெல்லாம் சாவ வேண்டியவங்க தான். எப்பயும் எல்லோரும் சாப்பிட்றோம், எல்லாருமே ஒரு நாள் சாவோம். நான் எப்படி சாவோம்? இப்போது இந்த அஜித் பவர் செட்டுலாம் கொடூர சாவு. இது வந்து ஒரு சாபட்டேஜ் கண்டிப்பாக. என்னோட கிருஷ்ணர் சொல்கிறாரு இது அவனை வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவன் வந்து பிஜேபி அலையன்ஸ்லேருந்து வெளியே வரதா இருந்துச்சு, அதுக்குள்ளார இவங்க முடிச்சு தள்ளிட்டாங்க. அப்போது நீ யாரோட போய் கை கோர்த்துன? இந்த அஜித் பவர் உங்கள் சித்தப்பா நல்லவரோ கெட்டவரோ எனக்கு அது தேவையில்லை. ஆனால் ஹீ இஸ் ஆல்சோ கரெக்ட் பர்சன். ஆனால் உனக்கு உங்கள் சித்தப்பா வாழ்க்கை கொடுத்தாரு. அப்போ நீ எப்பேற்பட்ட நன்றி கேட்டவன்? உங்கள் சித்தப்பாவையே கால்வாரி விட்டுட்டு நீ போய் அங்கே போய் டெப்யூட்டி சிஎம் ஆகிறதுக்கு பிஜேபியோட அலையன்ஸ் போட்ட. நீ 72,000 கோடி கொள்ளடிச்சுக்கன்னு சொல்லி இதே மோடி எல்லா மீட்டிங்ஸ்லேயும் அந்த பாம்பே இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு டைமில் எல்லா இதுலேயும் சொன்னான். சொல்லிட்டு அப்புறம் உன்கிட்டயே போய் அலையன்ஸ் போடுறான்னா இவங்கெல்லாம் வந்துட்டு பதவிக்காக எதையும் தின்பார்கள், பதவிக்காக எதையும் தின்பார்கள். அப்போ வந்து என்ன ஒரு தனி மனிதம் ஒழுக்கம் இருக்குதுன்னா எதுவுமே கிடையாது. வெரி சேட், இட் இஸ் வெரி சேட் தட் வந்து எஜுகேட்டட் ஹானஸ்ட் பீப்புள், நான் ஐ டோன்ட் சே ஆல் எஜுகேட்டட் பீப்புள் ஆர் ஹானஸ்ட் அப்படி சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அன்எஜுகேட்டட் பீப்புள் எல்லோரும் கெட்டவங்களும் சொல்கிறேன். அவங்க அன்எஜுகேட்டட், தே மைட் நாட் ஹாவ் சம் ஆஃப் தீஸ் பிளானிங் கெப்பாசிட்டிஸ். இப்போ இருக்க மாடர்ன் டைம்ஸ் இது. பட் தென் சம் ஆஃப் தெம் டூ ஹேவ் நல்ல ஐடியாஸ் இருக்கவங்களும் இருக்காங்க. சொல்ல விவசாயிகள் எல்லாம் நல்லா விவரமாக பேசுவாங்க. அப்போ வந்து நீ அந்த 72,000 கோடியை கொள்ளடிச்சு நீ என்னத்தை தூக்கிட்டு போன? சாவு, எல்லோரும் சாவோம். நீ சாவேன், நானும் சாவேன், எல்லோரும் சாவோம். ஆனால் எப்படி சாவோம்? அப்போ அந்த 72 வாட் எவர் நம்பர் ஆஃப் க்ரோஸ் தட் யூ ஹவ் லூட்டட், யூ ஹவ் லூட்டட். நீ ஒன்றும் ஒரு பெரிய நேர்மையான ஒரு அரசியல்வாதி கிடையாது அஜித் பவர், வெரி அரகன்ட் ஃபெலோ. அப்போ வந்து நீ இப்போ தான் ரீசெண்டாக ஏதோ ஒரு ஆஃபீஸரை கூட மிஸ்பிஹேவ் பண்ணான், அந்த போலீஸ் ஆஃபீஸரை திட்டிட்டு. அந்த பொண்ணோட கேர்ஸோ என்னமோ நீ வந்து இப்படி விழுந்து செத்துது. உன்னோட சாவை உன்னால் நிறுத்த முடிஞ்சுதா? ஐம் ஷுவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஜோசியக்காரர் பண்ணீங்க, எல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசியக்காரத்தை. அப்போ உன் ஜோசியக்காரன் எதுக்கு உன் சாவை நிறுத்த முடியல? அப்போ அதுக்கு மேலே ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிங்க மக்களே. நீங்கள் வந்து யாரை பின்பற்றுறீங்க? இந்த விஜய் இவன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி பொண்டாட்டி குழந்தைங்கள விட்டு போட்டு இன்னொரு பொம்பளையோட சுற்றிக்கிட்டு பல்வேறு பொம்பளைங்களோட சுற்றினவன், இவன் போதைக்கு அடிமையானவன், இவன் ட்ரக் அடிக்ட்டு, ட்ரங்கர்டு, இவ்வளோ அயோக்கியத்தனம் வந்துட்டு ஒரு டாக்ஸ் இவேடர். இவன் வந்து பெரிய வந்து ஊழலை பற்றி பேசுகிறான். எந்த யோகியத்தில் பேசுகிற விஜய்? I don't mind. I'll have a one-to-one with you conversation. Come, we both will debate on some topics. Agriculture, industry, development, power sector, textile sector, farming sector. இதெல்லாம் எனக்கும் பேச முடியும். வா, நீ பேச, நானும் பேசுகிறேன். ஆனால் 2 பேரும் துண்டு நோட்டீஸ் வச்சுக்கூடாது. ஓகே, பிட் நோட்டீஸ் வச்சுக்கூடாது. அப்போல்லாம் நீ எல்லாம் வந்துட்டு இப்போ பெரிய 200 கோடி, என்னடா 200 கோடி? எனக்கும் இருக்குது சொத்து. ஓகே, 200 கோடி வந்துட்டு பிச்சை காசு. நீ வந்து 200 கோடியை விட்டுட்டு தியாகம் பண்ணல, நீ வந்து இங்கே கொள்ளாடிக்கிறதுக்கு வந்திருக்க, ஸ்கீம் பண்ணுற. உன் கூட எந்தெந்த அயோக்கிய பசங்க இருக்காங்க? அந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அந்த பரதேசி எங்கே இருந்திருப்பான்? பிச்சைக்கார பையன். அவன் பேசுகிறான் இன்றைக்கி அரசியல். இன்னும் ஜென்சி என்னமோ உங்கள் இளைஞர் அணியை நீங்கள் தவிர்த்து விட்டுட்டா நாங்கள்லாம் வரமாட்டோம்னு நினச்சிக்கிறீங்களா? எதுக்கு? நான் ஒரு தனி பொம்பளையை எதிர்க்கிறதுக்கு தைரியம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, சக்தியும் கொடுத்துருக்காரு. உங்களெல்லாம் பார்த்து பயந்துக்கிறது கிடையாது. நீ தான் தீய சக்தி, அவங்களும் தீய சக்தி தான். அந்த ஊழல்வாதிகள் எல்லாரும் தீய சக்தி தான். நான் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கலை. ஆனால்
நீ பேசுகிறவன் உனக்கு நீ தீய சக்தின்னு சொல்லிருக்கு உனக்குமா அருகதை இல்லை. நீயே ஒரு பொறுக்கி. உனக்கு தெரியும். யூ நோ இன் யோர் ஹார்ட் வாட் ஐ எம் டாக்கிங் இஸ் த ட்ரூத். யூ ஸ்டூபிட் ஃபெலோ. நீ ஒன்றும் எந்த தியாகம் எங்களுக்கு யாருக்கும் பண்ண வேண்டாம். நீ நிஜமாவே அரசியலில் நின்று காட்டு. ஒரு ஆம்பளையாக இருந்தானா தனியாக நில்லு. எவங்கிட்டையும் காசு வாங்காத, எவங்கிட்டையும் டொனேஷன் வாங்காத. உங்கள்கிட்ட 200 கோடி வாங்கியிருக்கல, 200 கோடி நீ செலவு பண்ணு. அந்த 234 தொகுதி பார்க்கலாம். இந்த குட் மேனர் ஐம் ஆஸ்கிங், ஐம் சேலஞ்சிங். சும்மா வாய் இருக்குதுன்னு பேசாதுங்கடா சனியை முடிச்சவங்க. நீங்களாம் எதுக்கு நாட்டை கெடுத்துட்ருக்கீங்க? இந்த மக்கள் யார் அவன் பின்னால் போகணும்? இந்த பொம்பளைங்களாட்டும் ஆம்பளைங்களாட்டும் இந்த கிழவிங்க ஒரு சிலர் பேசுதோ, ஐயோ என் மகன் மாதிரி என் பேரை மாதிரி. ஏண்டி உன் மருமக வந்து உன் பொண்ணை விட்டு போட்டு இன்னொருத்தையோடு சுற்றிட்டு இருந்தா நீ இப்படி பேசுவியாங்களா? இந்த பொம்பளைங்கள்லாம் மற்றவங்களும் பைத்தியக்காரங்களாட்ட பேசாதீங்க. நான் என்னை பொறுத்த வரையிலும் அஜித் பவர் செத்த அன்றைக்கி நான் என்ன நினச்சேன், 1 wicket அவுட்டுன்னு நினச்சேன். எது இந்த ஊழல் பிசாசுகளை நான் டெய்லி சாமிகிட்ட கும்பிடுறது, கடவுளே இந்த ஊழல்வாதிகள் எல்லாத்தையும் அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், பியூரோக்ராட்டாக இருக்கட்டும், கார்ப்பரேட்டாக இருக்கட்டும், ஜுடிஷியரியாக இருக்கட்டும், டெரரிஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அழிச்சு தள்ளு கடவுளே சொல்கிறேன். என்னோடய ப்ரேயர். அட்லீஸ்ட் கடவுள் ஏதோ ஒரு சிலருக்கு என்னோடய ப்ரேயருக்கு பதில் கொடுக்குறார். கடவுள் சொல்கிறார், ஒரு அதிசயம் நடக்கும் 2026 நடக்காட்டி இது அழிய போகுது, இந்த மக்கள் கஷ்டப்பட போகிறான்னு சொல்லி டெய்லி என்கிட்ட சொல்வார். என்ன அந்த அதிசயமோ எனக்கு தெரியல. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த தமிழ்நாட்டில் பின் அலையன்ஸஸ் இந்த டிஎம்கே ஏன்னா உங்கள் அப்பா வீட்டு காசுல இருந்தால் நீங்கள் இந்த 300-3000 ரூபாய் கொடுக்குறீங்க. பணக்கார வீட்டு நிறைய பேர் வசதி இருக்கவங்க கூட அந்த க்யூவில் நின்று வாங்குறான். அசிங்கம் பிடிச்சவங்க எல்லாருமே கடன் வாங்கி அந்த கடனை ஏற்றிட்டு 2 லட்சம் 3 லட்சம் கோடி 5 லட்சம் கோடியிலேருந்து இப்போ 8, 9, 10 லட்சம் கோடி மட்டும் கடன் ஆகிடுச்சு தமிழ்நாட்டு கடன். இது மக்களுக்கு தெரியுமா? இது நம்ம தான் நம்மளோட வரி பணத்துலேருந்து இது கட்ட போகிறோன்ட்டு. வரி ஏறுது, வீட்டு வரி ஏறுது, எலக்ட்ரிசிட்டி ரேட் ஏறுது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறுது, இது ரோட் டேக்ஸ் ஏறுது, எல்லாமே ஏறுது, டோல் ஏறுது. அப்போ உங்களுக்கு அறிவில்லை. இந்த மக்கள் நம்ம எல்லாரும் பீத்திங்கிற மக்கள் தான். யாரெல்லாம் போய் அந்த காசை வாங்குறோமோ தப்பு. உங்களுக்கு தெரியல. இது கடன் வாங்கி இதோட வட்டி மொத்தமாக நம்ம தான் கட்ட போகிறோம். இதை புரிஞ்சிக்காம மக்கள் என்னமோ பெரிய ஸ்டாலின் தான் வருவார், வீடியோவில் தருவாருன்னா, ஈவன் ஸ்டாலின் நோஸ். பிடிஆர், யூ ஆர் an educated person, you were an investment banker. I stand corrected with you, but that's what I am told. உங்களுக்கு சொல்ல தைரியம் இல்லை உங்களோட தலைவர்களுக்கு, இல்லையா? இதெல்லாம் தேவையா? இந்த பணத்தை கொடுத்து இந்த அப்படி ஜெயிச்சு எதுக்கு மறுபடியும் கொள்ளாடிக்கிறதுக்கா? இவன் இந்த பக்கம் இந்த இபிஎஸ்ஸு கொள்ளாடிச்சது போராதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொள்ளாடிக்கிறதுக்கு இவன் பெரிய யோகி சிகாமணி பட்ட பேசுகிறான். அந்த கட்சி உருவாக்குனது, அதிமுக கட்சி உருவாக்குனது எம்ஜிஆர். அதை பராமரித்தது ஜெயலலிதா. ஆனால் நீ இந்த கட்சி பதவியை எடுத்துக்கிட்டு கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே துரத்திட்டு, ஆனால் அவங்களும் ஊழல்வாதிங்க தான். ஆனால் உனக்கு இன்றைக்கி வெக்கமாக இல்லை? நீ இந்த தினகரனை பற்றி என்னெல்லாம் பேசிட்டு, அந்த தினகரன் உன்னை பற்றி என்னெல்லாம் பேசிட்டு, இன்றைக்கி சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவனுக்கு சந்தர்ப்பவாதி இந்த அலையன்ஸில் போட்டுட்டு நாங்கள் பங்காளின்னு சொல்கிறானே, போங்கடா எல்லாரும். நீங்கள்லாம் அழிய வேண்டிய ஒரு வர்க்கம். உங்களால் தான் இந்த நாடு, இது ஒரு நல்ல நாடு. இந்தியா இஸ் அ கிரேட் கண்ட்ரி அண்ட் தமிழ்நாடு இஸ் அ கிரேட் ஸ்டேட். நிஜமாகவே அந்த மக்கள் சுறுசுறுப்பாக ஒரு காலத்தில் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க. இப்போ கர்நாடகாலையும் ஒரு சில ஊர்லெல்லாம் ரொம்ப சோம்பேறிங்க. மக்கள் எழுந்திரிச்சிக்கிறதே 10 மணிக்கு எழுந்திரிச்சிப்பாங்க ஒரு காலத்தில். தமிழ்நாட்டு மக்கள் எப்போவும் சுறுசுறுப்பாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த போதை கல்ச்சர், இந்த ட்ரக்ஸு, அது கேட்டால் அந்த மாசுன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி, அவனே ஒரு ஊழல்வாதி. அவன் கிட்ட இருக்க எல்லாம் பிஏ எல்லாமே ஊழல்வாதி, திருட்டு தேவைய பசங்க. நான் அவங்ககிட்ட போனேன் கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு கரப்ஷன் மேலே. அந்த ஆனி கிரேஸும் அந்த எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்க ஒரு சில ஆஃபீஸர்ஸ் மேலே அவன் என்னமோ நம்மளை கத்துறான், என்னமோ நம்ம ஊழல் பண்ண மாதிரி. ஆனால் அந்த ஆனி கிரேஸ் இப்போ கடவுள், நான் தான் சொல்வேனே, என் கடவுள் எனக்கு பதில் 30 நாளில் கொடுப்பார், இல்லாட்டி 3 வருஷத்துக்குள்ளே கொடுப்பார்.
நான் அந்த கோர்ட்டை நம்புகிறேன். நான் வந்து இந்த கோர்ட்ஸ் எல்லாம் நம்புறதில்லை. ஐம் சாரி இஃப் எனி ஜட்ஜஸ் வாட்சிங், ஐ டோன்ட் ஈவன் பாதர் பிகாஸ் ஐ ஹாவ் நோ ட்ரஸ்ட். நான் பார்த்துட்டேன், நிறைய கேஸுகள் எல்லாமே பார்த்தாச்சு என் வாழ்க்கையில். அதுக்கு தான் நான் ப்ராக்டிஸே பண்ணல. ஏன்னா என் முதல் கேஸே ஒரு குழந்தை ரேப் கேஸ். அது ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட். அந்த ஜட்ஜ் வந்து அந்த குழந்தையோட பேசுகிற விதம், அந்த அம்மாவோட ஏன்னா அவங்க ஏழை மக்கள். அதே இப்போ என்கிட்ட அப்படி பேசுவாங்க, திருப்பி கொடுத்துட்டு வருவேன். எனக்கு ஒன்றும் இது இல்லை, ஜெயிலில் போட்டால் போடுங்க, எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் என் கடவுள் உங்களை தண்டிப்பார். நான் இதை பார்த்துட்டேன் என் வாழ்க்கையிலே. நான் வந்து என்னோடய டிவோர்ஸ் கேஸ் அப்போ அந்த ஜட்ஜ் வந்து அந்த சைடு பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாகவே பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார் ஒரு கேள்வி, இந்த தீர்ப்பால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்னு தெரியுமா, ஓட்டாது கேட்டார். இதால் நீ என்னெல்லாம் பாதிக்கப்பட போகிறீங்க? நான் சொன்னேன், இந்த தீர்ப்பு உங்களோடது கிடையாதுங்க, இந்த தீர்ப்பு வந்து கடவுள் அங்கே மேலே எழுதி வச்சுருக்கார். ஆனால் யார் என்ன ஏமாத்தினாலும் அவங்க குடும்பங்க அனுபவிப்பாங்க. அதே அன்றைக்கி நைட்டு அதே ஜட்ஜோட பொண்ணு ஓடி போச்சு வீட்டில் இருந்து, எவனோ ஓட. இவர் முஸ்லீம் ஜட்ஜ். அப்போது அந்த கடவுள் எனக்கு அன்றைக்கே தீர்ப்பு கொடுத்துட்டார். அந்த வக்கீல் யாரெல்லாம் அந்த கேஸை நடத்தா எல்லாம் அயோக்கியனுங்க, போய் வாயை திறந்தா போய் தான் பேசுவாங்க. அவனுங்களும் அனுபவிச்சாங்க. ஒருத்தன் பொண்ணு செத்து போச்சு, ஒருத்தன் மருமகன் செத்து போச்சு, ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிது, பொண்ணு பைத்தியம் பிடிச்சிது, இருந்த சொத்து சம்பாதிச்சதெல்லாம் போச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனுஷனுக்கு எது தெரியுமா, வெல்த் வந்து நல்ல புத்தியும் நல்ல ஆரோக்கியமும். அட்லீஸ்ட் 234 தொகுதியில் போடுறேன். ஓகே, ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த அலையன்சஸ் பற்றி மக்கள், இது வந்து ஒரு க்ரூஷியலான இதில் இருக்கிறோம் 2026. நீங்கள்லாம் யோசித்து சிந்தித்து இந்த அயோக்கியர்களை தேர்ந்தெடுக்காதீங்க. உங்களால் நாடு கெடுது, நம்ம எல்லாருமே கஷ்டப்பட போகிறோம். இது வந்து இந்த ஓட்டு போடுறதால நீங்கள் ஒன்றும் இதாகிட போகிறதில்ல. அந்த ஓட்டு நீங்கள் நல்ல கேண்டிடேட் இல்லாட்டி நோட்டாக போட்டுவிடுங்க. நன் ஆஃப் தி அபவ், தட் இஸ் இந்த எவனுமே இந்த கேண்டிடேட்ஸ் எங்களுக்கு பிடிக்கல, அகையில் நாங்கள் நோட்டாக போடுறோம், அதனால் செய்யுங்க. ஓகே, இப்போ இந்த எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குதோ இந்த அளவுக்கு. ஆனால் ஐ எக்ஸ்பெக்ட் டிஎம்கே அந்த விஷயத்தில், டிஎம்கே இஸ் அ வெரி டிசிப்ளின் பார்ட்டி இன் எலெக்டோரல் ஒர்க். ஐ ஹாவ் டு, அது வந்து நம்ம அவங்களுக்கு க்ரெடிட் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே கெடுதல் கிடையாது, எல்லாமே தப்பு கிடையாது. அந்த வேலையில், எலெக்ஷன் வேலையில் பிஜேபி பார்ட்டியை பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஓகே, தேர் வெரி வெல் ஆர்கனைஸ்ட் பார்ட்டி அந்த விஷயத்தில், ஈவன் தி லீகல் டீம். ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் சி. இன்னொரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions, Singanallur, Coimbatore.